ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பாட்டில் ஹீரோயினோட அப்பா கிட்ட உங்கள் பொண்ணு எங்கே இருந்தான்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொண்ணையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நீ எங்கே போன இவ்வளோ நேரமா அப்படின்னு. அவன் என்னடா ஆனால் நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறா. ஸோ இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என் பெரிய பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், இப்போ என் சின்ன பொண்ணை விட்டு வைக்கல, இப்போ அவன் மேலாம் திரும்பிடுச்சு அவனோட கெட்ட பார்வை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு தப்பா. ஸோ அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் சோறு தானே திங்கிற, உனக்கு வெக்கமா இல்லையா, என் வீடு ஏறி என் பொண்ணுங்களை பற்றியே தப்பாக பேசுவியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறதுக்கு உனக்கு தான் அப்பன் இல்லையே, அப்பன் பேர் தெரியாதவன் தானடா நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் நம்ம ஹீரோ எதை வேணாலும் பொறுத்துட்டு இருப்பான். ஆனால் அப்பன் பேர் தெரியாதவன்னு சொல்லும் போது அவனால் எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதனால் பொங்கி எழுந்து அவரை போயிட்டு அடிக்கிறதுக்காக போகிறான். டக்குன்னு நம்ம ஹீரோயினியோ பின்னாடி நின்றுக்கிட்டு ப்ளீஸ் அவரை மன்னிச்சுட்டு அவர் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாலே வந்து பேசிக்கிட்டு இருக்கா, மன்னிச்சிட சொல்லி. ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் அடிக்க வந்த கையை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அவரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்காரு. மானங்கட்டவனே அவனே இவனேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வார்த்தை வாயில் என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை பேசலை, எதிர்த்து அப்படியே கை கட்டி நின்றுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்காக தான். அதுக்கப்புறம் உன்னோட பையனை கூட்டிகிட்டு இங்கேருந்து போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தவும் அவங்களும் பையனை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே கேட்குறாங்க, அவர் அவ்வளோ தூரம் பேசுகிறாரு, எதிர்த்து நீ ஏன்டா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாகவே நின்றுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கோவந்தாமல் வந்துச்சு, இருந்தாலும் என்னோட விவிதாக்காக தான் நான் அமைதியாக பொறுமையாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் மேலேருந்து பால்கனி வழியாக நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினி தூங்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துருப்பா போல். ஆனால் திரும்ப நம்ம ஹீரோவை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. இன்றைக்கும் வந்து கோவப்படுறவன் இன்றைக்கி நான் சொன்ன அந்த ஒத்த வார்த்தையால் தான் அமைதியாக இருந்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் ஏன் அப்படி அமைதியாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டு சொல்லிடுறா. அப்போ பார்த்தா பின்னாடி ஒரு குரல் கேட்குது, ஏன்னா உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் பால்கனி வழியாக ஏறி வந்திருப்பான் போல். நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவளும் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கா. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். என்ன பார்க்கவா, எதுக்காக நீ இங்கே வந்த, அப்பா பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிடும், நீ இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்பா பார்த்துருவாரு பிரச்சனையாயிடும்னு நினச்சேன்னா அப்போ நீ ரூமை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டல, இப்போ நீ எனக்காக தானே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி நீ இப்போ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறான். என்ன பேசணும், எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் போகவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் 3 கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் தாராளமாக இங்கேருந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன கண்டிஷன்னு சொல்லிட்டு இவளும் கேட்குறா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா, அந்த கிச்சுவை சுத்தமாக நம்பாத, அவன் நீ பார்க்குற அளவுக்கு நல்லவன் இல்லை, அவனோட பார்வை உன் மேலேயும் சரி உன் தங்கச்சி மேலேயும் சரி ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எஸ், அதே மாதிரியே தான் இப்போ இந்த நேரத்தில் நைட் டைமில் தங்கச்சிக்காரி கூட இவன் ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கான். அவகிட்ட வந்து மானே தேனே பொன்மானேன்னெலாம் பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உனக்காக நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஒருவேளை நான் வராமல் போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவள் கேட்குறா. உனக்காக நான் இங்கேயே காலம் ஃபுல்லாக காத்திருக்கவும் தயார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு லவ் டயலாக்காக வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படிலாம் பேச அவனோட வார்த்தையெல்லாம் மயங்கிடுறா. அதுக்கப்புறம் அவனுமே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஐ லவ் யூ ஸ்வேதா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கிட்ட ஹீரோ சொன்னான் இல்லையா அந்த கிச்சுவை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளோ சொல்கிறா, நீ அவனை பற்றி ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா கிச்சுவை எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதாவை அவன் தூக்கி வளர்த்தான் தெரியுமா, அப்படி இருக்கும் போது அவன் எப்படி ஸ்வேதாவை தப்பாக பார்ப்பான், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நீ நினைக்கிற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் சொல்லிட்டு இருக்கான், நம்புறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யாரை வேணால் நம்பலாம், பட் கண்மூடித்தனமாக நீ நம்பாதன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவனும் சொல்கிறான், நீ என்ன மன்னிக்கணும், நான் அவனோட அப்பாவோட காலரை பிடிச்சேன்னு சொல்லிட்டு நீ இப்போ வரைக்கும் என் மேலே கோவமாக தானே இருக்க, அதுக்கு நான் அவங்ககிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கேட்டேன், ஆனால் நீ என்னை மன்னிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, இப்போவாது என்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதையுமே சொல்லிடுறா. சரி, மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் எனக்கும் உங்ககிட்ட ஒரு கிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். எனது கிஸ்ஸா, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு கிஸ் வேணும், அதுவும் நீ கொடுக்குற கிஸ்ஸில் லிப்ஸ்டிக் மார்க்கு அப்படியே பதியணும், அந்தளவுக்கு நீ எனக்கு கிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இதோ இதுல தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு ஃபைலை காமிச்சிக்கிட்டு இருக்கான். எனது இதுலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆமா இதுல தான் நான் கேட்டேன், நீ என்ன நினைச்ச, எனக்கு கிஸ் கொடுக்க சொல்லி கேட்டேன்னு நினைச்சா, நாட்டி கேர்ள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் முடியாது, இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அப்பாவுமே அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு. விவிதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு அவர் சத்தத்தை கேட்டுட்டு இவ ரொம்ப பதட்டமாகறா. அதே சமயம் அந்த பக்கம் காதல் ஜோடி அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு
ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு தங்கச்சிக்காரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டுருக்கா. இந்த பக்கம் இவனும் விடாமல் கிஸ் கொடுத்தா தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கான். உடனே அதர்வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. பார்த்தா அவன் பால்கனிலேருந்து கீழே விழுந்துட்டான் போல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டே அந்த பக்கம் ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கான். அங்கே வந்து அவன் இருக்கிறானா என்னன்னு கூட தெரியல. அதே சமயம் அப்பா வேற ரூம் பக்கம் வந்துட்டு இருக்கா இல்லையா, அதனால டோரை சாத்திட்டு உள்ளே போயிடுறா. அப்போ அவன் என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா, நான் குட் நைட் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா தங்கச்சிக்காரி வெளியே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. தங்கச்சி தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்டால் அவள் அப்போவே தூங்கிட்டாப்பா, அதுவும் நல்லா தூங்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா தங்கச்சிக்காரி தூங்குற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுட்டு போயிருக்கா போல் பில்லோ வச்சு. அது தெரியாமல் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா படுத்து தூங்குமா, குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவர் அங்கேருந்து போன அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி பால்கனியை நோக்கி தான் ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த கேப்பில் தங்கச்சிக்காரியுமே வந்து ரூமுக்குள்ளே படுத்துடுறா. நம்ம ஹீரோயினி ஓடி வந்து பார்க்கும்போது அவனை காணோம். அதர்வான்னு சொல்லிட்டு கத்திட்டு அவன் இங்கேருந்து போக போனால் டக்குன்னு யாரோ மேலே ஏறி வர மாதிரி தெரியுது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். என்ன நான் செத்துட்டுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உன் கையால் செத்தா அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி நீ இப்போ எதுக்காக திரும்ப வந்த அப்படின்னு கேட்டா, நீ இன்னும் எனக்கு கிஸ் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைலை கேட்கும். இவளும் வந்து வேறு வழி இல்லாமல் கிஸ்ஸை கொடுத்து அவனை அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சி வச்சிடறா. அவனும் அங்கேருந்து போயிடுறான் சிரிச்சுக்கிட்டே. ரூமுக்குள்ளே வந்து பார்க்கும்போது தங்கச்சிக்காரி பெட்டில் அப்போ தான் வந்து படுக்கிறா. அதை பார்த்துட்டு இவளும் கேட்குறா, நீ இப்போ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டா, நான் பாத்ரூம் போனக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது நீ இங்கே தானே படுத்திருந்தேன் அப்படின்னு கேட்டா, இல்லைக்கா நான் இப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கும். சரி படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே தூங்க போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்தில் இந்த சுரேந்தரை பிடிச்சி நம்ம கைலாஸ் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. எதுக்காகனா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. பட் இது வரைக்குமே ஒரு விஷயத்த கூட வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்லலை. அப்படி என்னதாடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், அவனை பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சாதானே நான் சொல்கிறதுக்கு, அவன் இது வரைக்குமே அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால், வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். ஆனால் அவன் என்னத்தை மறைச்சி வச்சிருக்கான்னு தெரியலல்ல, போய் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்புவோம். இவனும் வந்துட்டு நம்ம ஹீரோவோட அந்த தொழுவத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அங்கே இருக்கிற சாணியில் வலிக்கி கீழே விழுந்துடுறான். ட்ரெஸ் எல்லாம் சாணி ஆயிடுச்சு. அப்போ விடாமல் நம்ம ஹீரோ எப்போதுமே படுத்து தூங்குவான் இல்லையா, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோவோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல் தான். ஸோ அதை வந்து இவன் தெரியாமல் திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோவோட குரல் கேட்குது, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லையே, நான் சும்மா இந்த பக்கமாக வந்து இந்த கோமாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் இருக்கிற ஃபோனையுமே டக்குன்னு பிடுங்கிடுறான். பார்த்தா அதில் இவனோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவை தான் எடுத்து வச்சிருக்கான். ஸோ இந்த வேலையை பார்த்துட்டு வர சொன்னது கண்டிப்பாக கைலாஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். உடனே இவன் அவனோட சட்டையை பிடிச்சி கைலாஸ்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அவரும் உடனே ஓடி வந்துட்டு இருக்காரு. மொத்த குடும்பமே வெளியே வந்துடுது. வந்து பார்த்தா இவன் சேரும் சகதியமாக நின்றுட்டு இருக்கான். என்னடா பண்ண இவனை அப்படின்னு கேட்டால், நான் எதுவுமே பண்ணலையே, நாங்கள் எங்கள் இடத்துல தான் இருக்கோம், உங்களோட சுண்டலி தான் என் இடத்துக்கு வந்து என்னை நோட்டடுறதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனையுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, அடுத்த தடவை இவனை என்னை நோட்டை விட அனுப்பும் போது நல்ல ஃபோனாக வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோனையுமே தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் இவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நானாடா அவனை அனுப்புனேன், நானும் அவனை அனுப்பலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவனும் சொல்கிறான், இப்போ என்ன உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். சரி நாளைக்கு என்ன டேட்டு அப்படின்னு கேட்டால் ஜூலை 1ன்னு சொல்கிறாங்க. அப்போது நாளைக்கு ஜூலை 1 என்னோட ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதாவது என்னோட வேலையை அது ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச உடனே சாயங்காலமே வந்து உங்களோட மகளை நான் நிச்சயதார்த்தம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சவால் விட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டுவிட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அவனும் சொல்கிறான், நான் வாக்கு கொடுத்த மாதிரி நான் ஜூலை 1 நாளைக்கு என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு எல்லாரும் தயாராருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இவர் கூப்பிட்டு வச்சு அந்த சுரேந்தரை செருப்பாலேயே அடிச்சுக்கிட்டு இருக்காரு ரூமுக்குள்ளே வச்சு. உங்ககிட்ட ஒரு வேலை தான் கொடுத்தேன், அதையுமே உருப்படியாக செய்ய முடியாமல் அப்படி சாணி சகதியமாக வந்து நின்றுட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவனுமே அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் உண்மையதான் சார் சொல்கிறேன், அவன் வாங்கி போட்ட இடத்துல அவன் எந்த ஒரு ப்ராஜெக்டையுமே ஸ்டார்ட் பண்ணல, அந்த இடம் இன்னுமே அனாமத்தாக தான் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவருக்குமே ஒன்றும் புரியல. ஆனால் அவன் அடித்து பேசுகிறானே, நாளைக்கு என்னோட வேலையை தொடங்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் நாளைக்கே வந்து நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷனாகவும் நர்வஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ கூட இருந்த எல்லா மெமரிஸையுமே நினச்சி பார்த்துட்ருக்கா. லைட்டாக கண்ணுமே கலங்கிக்கிட்டு இருக்கா.
ஸோ அப்போ தங்கச்சிக்காரி எப்படா இவ தூங்குவா, நம்ம இங்கேருந்து எழுந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு, அக்கா நீ இன்னும் தூங்கலையா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குக்கா, காலைல எழுந்திரிக்கணும், லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூம் டோரை போயிட்டு சாத்துறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த பக்கமாக அந்த கிச்சு வந்து நின்றுட்டு இருக்கிறத இவ பார்த்துட்டா. இந்த நேரத்தில் இவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு, பட் எதுக்காக வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அதை பெருசாக கண்டுக்காமல் போயிட்டு படுத்து தூங்குறதுக்காக போயிடுறா. அவள் தூங்குனதுக்கப்புறம் ஜாமத்தில் எழுந்திரிச்சு தங்கச்சிக்காரி எழுந்திரிச்சு அங்கேருந்து போகும்போது டக்குன்னு இவளுக்கு முழிப்பு வந்துடுது. எங்கடி போகிற அப்படின்னு கேட்டால், அது வந்துக்கா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல, அதுக்காக தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா. சரிடி நான் போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொன்னா. இல்லைக்கா எனக்கு டீலாம் வேணாம், நீங்கள் படுத்து தூங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. இவளும் தூங்கிடுறா. பார்த்தா அவள் அந்த காதலனை தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா போல. அவன் வந்த உடனே அவகிட்ட அத்துமீறி நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். அது அவளுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சு, யாராவது பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், யார் பார்க்க போகிறாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்மள மாதிரி காதலர்களுக்கு தான் தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அவகிட்ட கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போயிட்டு இருந்தா. டக்குன்னு அவள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், நான் இங்கே பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. வா என் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இந்த நேரத்தில் எங்கே போகிறான் அப்படின்னு கேட்டால், நீ வீட்டில் இருக்கிறதுனால தான் நர்வஸாக இருக்கிற, வெளியே போயிட்டு நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இன்னும் 2 நாளில் நான் ஊருக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் கூட போகிறதுக்கு ஒத்துக்கிறா. அவன் இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டான். எங்கே அழைச்சிட்டு போகிறான்னு தெரியலை. நம்ம ஹீரோ எத்தாப்பில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவங்க போனதை அவன் பார்க்கல போல. அப்படியே கட் பண்ணால் இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காலத்தில் நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு பார்க்குறா. தங்கச்சிக்காரியை காணோம். ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு கீழே இறங்கி வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கா, தங்கச்சியை பார்த்தீங்களாமா அப்படின்னு. ஆனால் நான் அவளை நேற்று நைட்லேருந்தே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவள் கன்ஃபார்மாக ஸ்கூலுக்கு தான் போயிருக்கணும், எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால, அதான் போயிட்டா போல யாருக்கிட்டையும் சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கும் போது பார்த்தா அவளோட ஃபோனு வந்து அங்கே காரிடோர் கிட்ட இருக்குது. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல. அவள் ஃபோன் எடுக்காமல் எங்கேயுமே போகமாட்டாள். அப்படி இருக்கும்போது ஃபோனை எப்படி வச்சுட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப ஒரு ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்கே அவளோட யூனிஃபார்ம் தொங்கிக்கிட்டு இருக்கு. யூனிஃபார்ம் போடாமல் அவள் எப்படி ஸ்கூலுக்கு போயிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா தங்கச்சிக்காரியோட ஃபோன் இவ கையில் தானே இருக்குது. அப்போ ஒருத்தி ஃபோன் பண்ணி, என்னடி நீ இன்னும் ஸ்கூலுக்கு வரலையா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா. இவளுக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது. என்னது ஸ்கூலுக்கும் போலையா, அப்போ என்ன இவ இப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா, அவள் நிஜமாவே ஸ்கூலுக்கு போயிட்டாளா இல்லையா, இல்லை ஒருவேளை அவள் பார்க்கலையா, நம்ம நேராக போயிட்டு ஸ்கூலுக்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கிளம்பிட்டா. பார்த்தா இப்போ விடிஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் காருக்குள்ளே இருக்கிறாங்க. தங்கச்சிக்காரி மயக்கத்தோட எழுந்திருக்கிறா. நைட்டு கூட்டிகிட்டு வந்தவன் காருக்குள்ளே வச்சு அவளுக்கு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து அவகிட்ட ஏதோ தப்பு தண்டா பண்ணியிருக்கான் போல. ஸோ இதுதான் நைட்டு நடந்திருக்கு. இப்போ எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவன் வேற பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். எக்ஸாம் வேறு நடக்க போகுது, நம்ம இன்னும் வீட்டுக்கு போகாமல் இங்கே இருக்கமே, எல்லாரும் அங்கே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போயிட்டு எழுப்பிட்டு இருக்கா. கிச்சு எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி அவசரம், எதுக்கடி என்னை எழுப்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சிறுசிறுன்னு பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. நைட்டாக அப்படி பேசினவன் இன்னைக்கு என்ன இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளுமே சொல்கிறா, எல்லாருமே வீட்டில் தேட ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் எக்ஸாமுக்கு வேறு இன்றைக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஒரு பேப்பர் எழுதா கட்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அப்படி ஒன்றும் நீ படித்து கலெக்டர் ஆக போகிறது கிடையாது, சும்மா இருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்று அவன் பேசுகிறத கேட்கும் போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்படிலாம் அவன் பேசினவன் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி நம்மளை மரியாதை இல்லாமல் பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டா. உள்ளே போயிட்டு அவள் இருக்காளா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உள்ளே போக போனால் வாட்ச்மேன் தடுக்கிறாரு. எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, உள்ளே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோயினுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.